ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட வெயிட் லாஸ் டிப்ஸ் பற்றி சொன்னீங்க. ஸோ அதை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நிறையாலாம் வெயிட் லாஸ்க்கு வந்து செலவு பண்ணாதீங்க. 4 லிட்டர் தண்ணி போதும். மார்னிங் ஏதாவது வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. மதியம் வந்து நல்லா உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் மத்தியானம் கோலா உருண்டை, அதுக்கப்புறம் மீன் கறி அப்படின்ட்டு எது வேணாலும் சாப்பிடுங்க. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பசிச்சா ஒரு இட்லி சாப்பிடுங்க. இதுக்கிடையில் 4 லிட்டர் தண்ணி, காலைல சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 லிட்டர் தண்ணி, சாப்பிட்டதுக்கப்புறம் 2 லிட்டர் தண்ணி. கிட்டத்தட்ட நான் 7 வருஷமாக சாரியே கட்டவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் 77 கேஜி இருந்தேன். அதனால் நான் சாரீ கட்டுறதுக்கு எனக்கு பிடிக்காது. பட் இப்போ நான் வெயிட் லாஸ் வந்து 61 கேஜி வந்துட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இப்போ நான் சாரீ கட்டியிருக்கேன், பாருங்கள் நல்லா இருக்கான்ட்டுன்னு. ஓகே, ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. மறந்துடாமல் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு ஃபஸ்ட்டு வந்து 15 மினிட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ½ அன் ஹவர், அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 1 ஹவர். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸோடைய டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். பாய்.